சார் மொத்தம் டோட்டலாக 4 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஈசிஆர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 300 மீட்டரில் இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடில் உங்களுக்கு வரும். இந்த 4 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இது சவுத் ஃபேசிங் பிளாட் வரும். ஃபுல்லி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஈசிஆர் கோவாலத்துலேருந்து ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 or 4 செகண்டில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். இந்த இடம் தான் பாருங்கள். அதிகபட்சம் 5 மினிட்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த கோவலம் ஜங்ஷன்லேருந்து வரலாம். சவுத் ஃபேசிங் பிளாட் இது உங்களுக்கு ஈசிஆர்லேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டர் உள்ளே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிசார்ட்ஸ் அண்டு வில்லாஸ் அண்டு போயின்னு இருக்குது ஃபுல்லாகவே. உங்களுக்கு இது லென்த் அண்டு பிரெத்து பார்த்தீங்கன்னா 180 உங்களுக்கு 120க்கு 80 வரும் உங்களுக்கு லென்த் அண்டு பிரெத்து. இந்த ஃபுல் காம்பவுண்ட் வால் கேட் வச்ச இடம் தான். நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் தான் உள்ளே வரும். உங்களுக்கு நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரே ரிசார்ட்ஸ் அண்டு வில்லாஸ் ஹோட்டல் ரெண்டல் பர்பஸில் நிறைய இந்த ரிசார்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஆர் இந்த அப்பார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஷன் அப்பார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு. நம்ம ஈசிஆர் ரோட்லேருந்து அப்படி ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தான் உள்ளே இருக்கும். 200 to 300 மீட்டர் வரும் உங்களுக்கு மெயின் ரோடு. இது பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் வரும் பாருங்கள். கோவலம் ஜங்ஷன் வந்துச்சு. கோவலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜனப்பது